இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டிலே எப்படி சில்லுன்னு குல்ஃபி ஐஸ் செய்து சாப்பிட்லான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வெறும் பால் இருந்தாலே போதும், நம்ம வீட்டிலே இதை செய்து சாப்பிட்டுக்கலாம். நான் குல்ஃபி ஐஸ் செய்வதற்கு இப்போ வந்து நான் வந்து 3/4 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நம்மளுக்கு நல்லா சுண்ட காசணும், இதை நல்லா திக்காக வர மாதிரி காசணும். ஏன்னா ஒரு பாலை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், பால் பொங்கி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏடெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு கலந்து விட்டுக்குங்க. நல்லா திக்காக கிடைக்கணும் நம்மளுக்கு பால். நல்லா சுண்ட விடுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த திக்னஸ் வந்த பிறகு பாலை நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வெறும் பால் வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு திக்னஸ் நல்லா கிடச்சாதான் வந்து நமக்கு குல்ஃபி ஐஸ் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் கண்டன்ஸ் மில்க் ஒரு 50 கிராம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஒரு 10 பிஸ்தா பருப்பு, 10 பாதாம் பருப்பு நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அது வந்து பால் கூட குங்குமப்பூ வர போட்டிருக்கேன். நான் ஒரு 10 குங்குமப்பூ அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா கலருக்கோசரம். உங்களுக்கு கலர் வேணான்னா குங்குமப்பூ போட தேவையில்லை. நல்லா கலந்து பாருங்கள். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். பால் கொச்சி அந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, குங்குமப்பூ எல்லாம் கலந்து நம்மளுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இவ்வளோ திக்னஸ் வந்த பிறகு நம்ம வந்து வாசனைக்கோசரம் ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா திக்காக வந்துச்சு. இந்த திக்னஸ் வர அளவுக்கு நீங்கள் பாலை திக்காக காசிக்குங்க. நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். உங்கள் கையில் குல்ஃபி கப்பு இருந்தால் அதுலேயும் ஊற்றிக்குங்க. நான் வந்து டம்ளரில் ஊற்றி வைக்கிறேன். நம்ம எல்லா டம்ளர்லையும் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிவிடுங்க. இப்போ நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் குச்சை சொருக்கி வச்சுருங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டியான குல்ஃபி ஐஸ் கிடைக்கும். இப்போ வந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இதை வந்து ஒரே ஒரு செகண்ட் போல் நம்ம தண்ணியில் வச்சு நம்ம எடுத்து உடனே எடுத்துடணும். ஏன்னா இது வெறும் பாலுன்றதுனால உடனே கரைஞ்சிரும். பாருங்கள், ஒரே சுற்றிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு குல்ஃபி ஐஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெயில் காலன்றதுனால உடனே எடுத்து உடனே சாப்பிட்ருங்க. இல்லைன்னா வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த குல்ஃபி ஐஸு. நீங்கள் எடுத்து உடனே அப்போவே சாப்பிட்ருங்க. இல்லைன்னா வந்து கரைஞ்சிரும். குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.